Hello everyone, welcome back to my channel. சிலோன் சமையல் இன்றைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திக்கிறேன். இது என்னன்னு கேட்டால் சில்லி பேஸ்ட். நாளைக்கு நாங்கள் இந்தோனேஷியன் ஃப்ரைட் ரைஸ் நாசி கொராங் செய்ய போகிறோம். அதனால் இன்றைக்கே செஞ்சு வச்சு கொண்டது தான் இந்த சில்லி பேஸ்ட். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு இதுக்கு மாசி தேவை. நான் இன்றைக்கி இறால்ட தலையையும் இதுக்கு சேர்த்திக்கொள்ள போகிறேன். அதுக்காக வேண்டி இறால்ட தலையை வந்து நல்லா சுடு தண்ணியில் கழுவி இதை நல்லாவே வறுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதோட கூனியையும் நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி கொஞ்சமாக தாச்சியில் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபியை சூப்பராக செய்யலாம். அடுத்தது இதுக்கு மெயினாக தேவை சோஸ் தேவை. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுத்தது கட்டர் தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதில் ஆயிலை சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லாவே சூடாவின பிறகு இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு இதை நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு இப்போ நல்லாவே பொன்னிறம் வந்துடுச்சு. இந்த டைமில் நாங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் போகும். நீங்கள் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக இதை வந்து குறைவான தீயை வச்சு நீங்கள் இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. மிச்சம் கரைஞ்சிராமல் மிச்சம் தீஞ்சிராமல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து நெருப்பை வந்து கூட்டிடுவானா லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை இதை சேர்த்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உங்கள்கிட்ட பேலீஃப் இருந்துச்சுன்னு சொன்னால் பேலீஃப் சேர்த்திக்கொள்ளலாம். என்கிட்ட பேலீஃப் இருக்கல்ல, அதனால் நான் வந்து கருவேப்பிலை கூடுதலாக சேர்த்திக்கிறேன். இதுக்கு வந்து ரம்பை இதெல்லாம் சேர்த்திக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் நாங்கள் வறுத்து வச்சுக்கிற அந்த கூனியை சேர்த்திக்கொள்வோம். அதோட நான் கழுவி வச்சிருந்த அந்த இறால்ட தலையையும் இதில் சேர்த்தி கொண்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்தது சீனி தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சமாக எம்எஸ்ஜி சேர்த்திக்கொள்ளலாம். நான் கொஞ்சமாக சேர்த்தி செய்கிறேன். அடுத்தது மாசியை நான் நல்லாவே பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தி கொண்டேன். உங்களுக்கு பவுடர் மாசி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கட்டர் மாசியும் சேர்த்திக்கொள்ளலாம். அதோட இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கோங்க. கடைகளில் செய்கிறேன்னு சொன்னால் கூடுதலாகவே சேர்த்துவாங்க. நான் வந்து வீட்டில் செய்கிறேன் அப்படின்றனால கொஞ்சம் குறைவத்தான் சேர்த்திக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இந்த டைமில் இதுக்கு வந்து சோஸ் சேர்த்திக்கொள்ளணும். இறுதியாக இதுக்கு சோஸை சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோறது தான் சூப்பரான சில்லி பேஸ்ட். ஈஸியாக நாங்கள் வீட்டிலையே செஞ்சிட்டோம். நீங்களும் நாசி கொராங் செய்கிற அப்படின்னு சொன்னால் வீட்டிலையே சில்லி பேஸ்ட் செஞ்சு செய்யுங்க. அப்போ தான் சூப்பராக வரும். இந்த ஆயிலையே உங்களுக்கு நாசி கொராங் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பாய்.